देवतुल्यपराक्रमौ गजसिंहगती वीरौ शार्दूलवृषभोपमौ पद्मपत्रविशालाक्षौ खट्कतूणी धनुर्धरौ अश्विनाविव रूपेण समुपस्थितयौवनौ निरुच्छयेव गां प्राप्तो देवलोकादिवामरौ कथं पद्भ्यामिह प्राप्तो किमर्थं कस्य वा मुने वरायुधधरौ वीरौ कस्य पुत्रौ महामुने भूषयन्ता विमं देशं चन्द्रसूर्याविवाम्बरं परस्परस्य सदसौ प्रमाणेङ्गितचेष्टितैः काकपक्षधरौ वीरौ श्रोतुमिच्छामि तत्त्वतः इमौ कुमारौ भद्रन्ते முதல்ல வந்ததுக்காக 2 ஸ்லோகம் அத்திய சமுத்திரமே சபலா தெய்வதே கிருதா. விஸ்வாமித்திரர் வந்த உடனே நீங்கள் வந்தனால யஜ்யம் சபலமாச்சு. ஏன்னா ஒரு நல்ல காரியம் முடிகிற டயத்தில் பெரியவா வந்தால் அதை பகவான் ஏற்றுந்துடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் என்று 2 ஸ்லோகத்தில் நான் தன்யனானேன்னு விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்லிட்டு ராமலட்சுமணனை பார்த்து ஆஹா இந்த குழந்தைகளை பார்த்த உடனே நான் எனக்கு என்ன பேசணும்னு தெரியலையேன்னு பத்ரம் தே சில சமயம் பேச தெரியாமல் பேசிடுவோம். இந்த சந்தோஷத்தில் அண்ணா சில ஆட்டுக்கு போவா நாங்களாம் கொடுப்போம். நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சேன் வந்துட்டே அப்படின்பா. நீங்கள் வந்தே சந்தோஷம் ஆட்டுக்கு வாங்கோ அப்படி சொல்ல மாட்டாவோ. அது மாதிரி விஸ்வாமித்திரரை பார்த்த ராமரை பார்த்த சந்தோஷத்தில் ஜனங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல. பத்ரன் அவர் நமஸ்காரங்கிற பதில் பத்ரந்தேங்கிறார். ஏன்னா நமஸ்காரம் பதில் ஆசீர்வாதம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது ஒரு அந்த டென்ஷனில் சரியாக பேச தெரியலன்னு ஒரு அர்த்தம். அல்லது பகவானை கொண்டு கொடுத்த குருநாதரை மங்களாசாசனம் பண்ணுறவரை கொண்டு மணவாள மாமுனியே இன்னும் 3 நூற்றாண்டிலும் ராமானுஜ மாமுனியே அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாள். அது மாதிரி நீ பகவானை கொடுத்த நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கணும். பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ம கதி வீரோ. இவன் நடக்கிற அழகை பார்த்தா யானை சிம்மம் புலி இப்படி பல கதி போட்டு நடக்கிறாளே. இவன் நடந்தா இவன் 2 பேர் தான் இருக்கா. ஆனால் இந்த இடமே ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கு. எப்படி 2 பேர் தான் இருக்கா. ஆகாசம் எவ்வளோ பெருசு இருக்குது. சூரியன் சந்திரன் 2 பேர் ரொண்டு போயிட்டு வர்றதுனால இந்த ஆகாசமே நிறைஞ்சி இருக்கிற மாதிரி பூஷயந்தவ் இமௌ தேசம் சந்திரசூர்யா விவாம்பரம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கா. எப்படி மில்ட்ரியில் லெஃப்ட் ரைட்டு சொன்னால் ஒரே மாதிரி எல்லாம் கால் வச்சு இப்படி பண்ணுறாலோ அது மாதிரி இவ பேசுகிற சேஷ்டை எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அஸ்வினி தேவதைகள் மாதிரி இருக்குது. இவர்கள் சமுபஸ்தித இவருடைய குடுமையை பார்த்தே அழகாக இருக்குங்கிறார். குடுமையை பார்த்து தான் அவர் மயங்கினார். விஸ்வாமித்திரரும் காக்கபட்ச தரம் வீரம்னு. அந்த காக்கா எந்த ஹேர் ஆயில் தடவிக்கிறது தெரியல, எந்த சீப்பை வச்சு வாங்கிக்கிறதுனே தெரியல. அழகாக வாரி விட்ட மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வாரி விட்ட மாதிரி அழகாக இருக்குது இந்த காக்காச்சி வைக்க. நம்மளும் தான் எண்ணெய் வைக்கிற சில திருப்பி முடிஞ்சுட்டு ஒரு சில பேருக்கு. அது இந்த காக்கா பட்சம் மாதிரி அவ்வளோ கருப்பாக அழகாக இருக்கு. இவருடைய தத்துவத்தை சொல்லுங்கோ. ஸ்ரோத்து மிச்சாமி தத்வதா. தத்துவத்தை சொல்லுங்கோன்ன உடனேயே விஸ்வாமித்திரர் அன்னைக்கு தத்துவம் சொன்னார். யாருக்கு? தசரதனுக்கு. அகம் வேத்மி மகாத்மானம். ராமர் சாதாரண ஆத்மா இல்லையா, மகாத்மா. ஆத்மானா என்ன அர்த்தம்னா ஆத்மாக்க சப்தத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. ஆத்மானா மனசுன்னு அர்த்தம், ஆத்மானா புத்தின்னு அர்த்தம், ஆத்மானா சரீரம்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க ஆத்மாவை வஞ்சனம் பண்ணாங்க நல்லா சாப்பிடுங்க. அவளை பொறுத்தவரையும் ஆத்மாங்கிறது சரீரம்தான். ராம எல்லாரும் ஒரு ஆத்மானா ராமர் மகாத்மா. எல்லாரும் 5 அடி இருந்தான்னா ராமர் 6 அடி இருப்பாரான். அதனால மகாத்மா. மகாத்மானம் எல்லாருடைய மனசு ஒரு விதமாக இருந்தால் ராமருடைய மனசு ஒரு விதமாக இருக்கும். நீ மனசு நீ தெனிசு சொகுசு வேற அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகள். ராமருடைய மனசு வேற, அதனால் அவர் மகாத்மா. என்ன மனசுன்னா விபீஷணன் வந்தான். விபீஷன் வந்தோடனே இந்த விபீஷனா லங்காபுரி ராஜ்யன் லங்கா ராஜ்யத்தை விபீஷனுக்கு கொடுத்துட்டான். அப்புறம் சுக்ரீவனை போய் விபீஷன் அழைச்சினுவான்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றார். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். சுக்ரீவா நீ விபீஷனை அழைச்சின்னு வரும்போது பின்னாடியே ராவணன் நின்னான்னா விபீஷனுக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன், அந்த ராவனுக்கு நீ அபயம் கொடுத்து அழைச்சின்னு வந்துடும்னா. இப்போ ராவணன் வந்துட்டான்னா அவனும் நல்லவனாய் வந்துட்டான்னா அப்புறம் ராவனுக்கு என்ன கொடுப்பார்? அதுக்கு ராமர் பிளான் வச்சிருக்காராம். என்னடானா இந்த விபீஷனுக்கு லங்கா ராஜ்யத்தை கொடுத்துட்டேன்னா இந்த விபீஷன் நல்லவனால அந்த லங்கையில் ராட்சாலாம் நல்லவனா ஆயிடுவா. ராவணன் வந்துட்டான்னா ராவணனுக்கு இந்த அயோத்தி ராஜ்யத்தை கொடுத்துட்டேன்னா அந்த நல்ல ஜனங்களால ராவணன் நல்லவனா ஆயிடுவான். நான் இப்படி காட்டிலே இருந்துடலான்னு அப்படி அந்த அளவுக்கு பிளான் பண்ணது ஒரு மனசை வச்சுருக்கிறதுனால மகாத்மானம். அப்புறம்
மகா ஆத்மாங்கிற சப்தத்துக்கு புத்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு. எல்லாருடைய புத்தி வேற, ராமருடைய புத்தி இன்னும் விசேஷமான புத்தி. அது என்ன புத்தின்னா, இங்கே பட்டாபிஷேகத்தில் எந்த சௌக்கியத்தோட பட்டாபிஷேகம் சொல்லும்போது எந்த ஆனந்தத்தோடு இருந்தாரோ அதே ஆனந்தம் காட்டுக்கு போகும்போதும் இருக்க. அது அந்த டெக்னிக்கை தான் ராமர்கிட்ட கற்றுக்கணும். நமக்கு எல்லா விதமாக ஒரே மாதிரி மனசு இருக்காது, ஒரே மாதிரி அந்த புத்தி இருக்காது. அப்படி ராமருடைய புத்தி தனிப்பா அப்படின்னு அன்னைக்கு தசரதன்கிட்ட சொன்னார். யார்? விஸ்வாமித்திரன். இன்னைக்கு ஜனக மகாராஜன்கிட்ட சொல்லலாமேன்னா அவன் புரிஞ்சுட்டு கேட்குறான், அவருடைய தத்துவத்தை சொல்லுங்கன்னு. எப்போ இவன் புரிஞ்சுட்டு கேட்குறானோ புரிஞ்சவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்லை. அதனாலுமே தத்துவத்தை சொல்லவே வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி விட்டான். கதையை மாத்திரம் சுருக்கமாக சொன்னான். ராமர் தசரத ராஜகுமாரா வர வழியில் தாடகா வதம் பண்ணி யஜ்ய சம்ரட்சணம் பண்ணி அகல்யாசாப விமோசனம் பண்ணி இங்கே சிவதனுஷை பார்க்க வந்திருக்கான்னு சொல்ல. அப்போ அகல்வியுடைய புத்திரன் சதானந்தன் இருந்தார். ஆஹா, எங்கள் அம்மா அப்பாவை சேர்த்து வச்ச தெய்வமாச்சு ராமர். அந்த ராமருக்கு நான் என்ன பண்ணுவேன்? அபிராமே மகாதேஜாஹ மம மாதா யசஸ்வினி வன்யீருபாகரத் பூஜாம் பூஜார்ஹே சர்வதேஹியாம். பூஜைன்னா ராமருக்குன்னா பண்ணணும், வேறு யாருக்கு பண்ணுவா? அந்த ராமருக்கு ஏதாவது எங்கள் அம்மா கொடுத்தாளா அப்படின்லாம் கேட்டுட்டு அந்த ராமருக்கு பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டா, ராமரை சந்தோஷப்படுத்தணும்னா அந்த ராமரை பற்றி சொன்னால் பிடிக்காது. எப்போதுமே அவாவா பெருமையை கேட்கறதுக்கு மகான்கள் இஷ்டப்பட மாட்டான். ஆனால் ராமர் ராமாயணம் கேட்டான்னு இருக்கு. அப்போ ராமர் ஏன் ராமாயணம் கேட்டார்னா அவர் தன் பெருமைன்னு கேட்கலையா. வால்மீகி சொன்னார், அதில் ஹனுமானை பற்றி இருக்குது. ஆஹா, ஹனுமானுடைய பக்தனுடைய பெருமை. பரதனை பற்றி இருக்குது. சீதாயா சரிதம் அந்த பதிவிரத அவளுடைய கதை. இப்படி தன்னுடைய பக்தர்களுடைய கதைன்னு நினச்சிட்டு ராமரை கேட்டார். ஏன் பெருமை நினச்சின்னு கேட்கல. இல்லை, ராமரை பற்றி பெருமையாக சொன்னால் பிடிக்காது. ராமர் யார்கிட்ட பிரியமாக இருக்காரோ அவளை பற்றி சொன்னால் ராமருக்கு பிடிக்கும். இப்போ ராமருக்கு விஸ்வாமித்திரர் தான் குரு. அதனால் விஸ்வாமித்திரர் கதையை சொல்லுவோம் தான் ஆரம்பித்து இங்கே விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். இந்த ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் சீதா கல்யாணம் வரப்போகிறது, மிதிலா நகரத்துக்கு வந்து விட்டால் சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 10-15 சருக்கும் விஸ்வாமித்திரர் கதை விஸ்தாரமாக வந்துடும். இது எப்படா முடிய போகுதுன்னு இருக்கும் அடுத்து சீதா கல்யாணம் வரச்சு. அந்த அளவுக்கு விஸ்வாமித்திரர் கதையை ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். அவருடைய கதையினுடைய சாரம் என்னன்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லுவோமே, அதுக்கு உதாரணம் இந்த விஸ்வாமித்திரர். அவர் ஒரு வேட்டையாடி போகும்பொழுது வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போனார். மத்தியான டயத்தில் போனதுனால சாப்பிட வாங்கன்னார் வசிஷ்டர். இல்லை, நான் நிறைய சைன்யத்தோடு வந்திருக்கேன், நான் ஒண்டியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குன்னார். உடனே எல்லாருக்கும் சாப்பாடை போட்டார். சாப்பிட்ட உடனே டயர்டாக இருக்கணுன்னே டென்ட்டு தயார் பண்ணினார். எல்லாம் கட்டில் எல்லாம் உடனே ரெடியாக. நீங்கள் இதெல்லாம் எப்படி என்னால் கூட இப்படி உடனே பண்ண முடியாது, ஒரு 1000 பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதனால் என்கிட்ட ஒரு மாடு இருக்குது காமதேனுன்னு, அது பால் வேணும்னு இல்லை, காப்பினா காப்பியாகவே கறக்கும். அது மாதிரி ஒரு மாடு வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுனாலும் அது கொடுக்கும். உடனே விஸ்வாமித்திரர் சும்மா இல்லாமல் அந்த மாடு என்கிட்ட கொடுக்கும், அங்கே வேறு மாடு தரேன்னார். இல்லை, நான் யாகத்துக்காக வச்சுருக்கேன், கொடுக்குறதா இல்லைன்னா. நீ மந்திரி தான், துஷ்ட மந்திரி, அவர்கிட்ட என்ன கேட்குறது? நம்ம முக்கியமான சமாளம் ராஜாட்ட தான் இருக்கணும், நீங்கள் பாட்டு இழுத்துன்னு வாங்கன்னு மாடை இழுத்துன்னு போக ஆரம்பிச்சுட்டா. அந்த காமதேன் கேட்டால் வசிஷ்டரை பார்த்து என்னை விட்டுவிடலான்னு. நான் விடலை, நான் பிராமணன் என்ன பண்ணுவேன், அவன் பலவந்தமாக இழுத்துன்னு போகிறான். உடனே இந்த மாடு சொன்னது, நான் சாப்பாடை தான் சிட்டி பண்ணுறேன்னு நினச்சி கேட்டான், சைன்யத்தையும் சிட்டி பண்ணுறேன்றது. உடனே சைன்யத்தை சிட்டி பண்ணி விஸ்வாமித்திரை விரட்டி அடிக்க. உடனே தோற்று போன விஸ்வாமித்திரர் உடனே சிவனை குறித்து தபஸ் பண்ணி அஸ்திரங்கள்லாம், ஆக்னேயாஸ்திரம், வாருணாஸ்திரம்னு பலவிதமான அஸ்திர மந்திரங்கள்லாம் வாங்கிட்டு திருப்பி சண்டைக்கு வரார். சண்டைக்கு வந்தால் உடனே வசிஷ்டோ ஜபதாம் வராகான்னு எதிர்க்க ஒரு பிரம்மதண்டத்தை வச்சார். ஜபம் வந்தால் அவர் ஒவ்வொரு அஸ்திரமாக போடுறார். எல்லாம் சீடி பாஞ்சின்னு வருது. இந்த பிரம்மதண்டத்துக்கு முன்னாடி விழுந்துருச்சு, நனைஞ்சு போன மற்ற மாதிரி புஷ்ன்னு ஆயிடுச்சு. ஒன்றும் ஆக பிரம்மாஸ்திரம்னு உலகத்தே அழிக்கக்கூடிய அஸ்திரம், அதை போடுறார். அதை போட்டால் அதை அப்படியே முழுங்கிட்டார் வசிஷ்டர். அப்படியே உடம்பு வசிஷ்டரே நெருப்பு மாதிரி ஜொலிக்கிறார். பிரம்மாஸ்திரம் போட்டால் உலகமே அழியும், இது ஒருத்தருக்கு போட்டால் இவர் பஸ்மம் ஆயிடுவார்னு நினச்சா பிரம்மாஸ்திரத்தை முழுகிட்டு இவரோட ஜம்மன் உட்காந்துருக்கார். அவள் தான் பார்த்தா திக் பலம் க்ஷத்ரிய பலம். எவ்வளோ கஷ்டப்பட்டு சிவனை குறித்து தபஸ் பண்ணி ஒரு அஸ்திரம் வாங்கிட்டு வந்தேன், ஒரே மூங்கில் குச்சியை முன்னாடி நட்டு வச்சுட்டு ராமராமான்னு சொல்லி நீ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாரே. விஸ்வாமித்திரருக்கு பார்த்தார், இனிமேல் நானும் பிரம்ம பலன் அந்த ரிஷி பலத்தை அடைவேன், சத்திரிய பலத்துக்கு திக்காரம்
திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் தபஸ் பண்ண போகிறா. முதல்ல தெக்க பார்த்து உட்கார்ந்தார். அதனால் என்னாச்சுன்னா ஒருத்தனுடைய சுக துக்கத்தில் நம்ம பங்கு சேரக்கூடாது. இந்த திரிசங்குன்னு ஒரு ராஜாவுக்கு சரீரத்தோட சொர்க்கம் போகணும்னு ஆசை. வசிஷ்டர்கிட்ட கேட்டால் முடியாதுன்னு விட்டார். வசிஷ்ட புத்திராள்கிட்ட கேட்டால் அவள் அப்பாவே முடியாதுன்னா அப்புறம் எங்கள்கிட்ட வந்து கேட்குறியே நீ சண்டாளனை போன்னு சொல்லி சுட்டான். உடனே விஸ்வாமித்திரர் வந்து அழுதான். அவர் சொன்னார், கவலைப்படாத, வசிஷ்டர் முடியாது சொன்னாரா, நான் பண்ணுறேங்க அப்படின்னார். உடனே அவனுக்காக ஒரு யாகம் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சா அவன் நேராக சொர்க்கத்துக்கு போய் உட்காந்துட்டான். இந்திரன் கேட்டான், யாரப்பா நீன்னு? விஸ்வாமித்திரர் சொல்லி அனுப்பிச்சேன், வந்திருக்கேன். ஆனால் விஸ்வாமித்திரர் அவர் விட போய் கீழே போடான்னு தள்ளி விட்டுட்டான். கீழே தள்ளி விட்டால் விழும்போதே விஸ்வாமித்திரரை காப்பாற்றுவோன்னு சொல்லி தலைகீழே விழ, பரவாயில்ல வேறு சொர்க்கத்தையே உனக்காக படைக்கிறேன் அப்படின்னு வேறு சொர்க்கத்தை படைக்க நீ இந்திரன் அங்கே வந்தான். 2 சொர்க்கத்துக்கு நானே இருந்துக்கிறேன், இவன் அந்த சொர்க்கத்தில் தலைகீழே அப்படியே இருக்கட்டும்ட்டான். அப்படியே இருன்னு சொன்னாலும் அப்படியே இருக்கான். இன்றைக்கி தலைகீழே சொர்க்கத்தில் தொங்குறானாம் திரிசங்கு சொர்க்கம்னு அதுக்கு பேர். சில பேர் சொல்லுவாங்க அங்கேயும் இல்லாமல் இங்கே இல்லாமல் நடுவில் மாட்டி திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கேன் பாரு, அதுதான் திரிசங்கு சொர்க்கம்னு பேர். தலைகீழே தொங்குறானே கஷ்டமாக இல்லையான்னா எனக்கு எங்கள் குருநாதர் அண்ணா சொல்கிறார், தலைகீழே தொங்கினாலும் சொர்க்கத்தில் தொங்குறோமே சந்தோஷப்பட்டுருக்கேன். அதனால் அவன் அப்படியே திரிசங்கு சொர்க்கமாக அப்படியே போயிட்டான். விஸ்வாமித்திரருடைய தபஸ் போயிடுத்ததில்லை. கடைசியில் வேறு இடத்துக்கு தபஸ் பண்ண வந்தால் அப்போ விஸ்வாமித்திரருடைய சொந்தக்கார பையன் சுனசேபன் ஒருத்தன் அவனை யாகத்துக்கு பலி கொடுக்க அழைச்சிட்டு போயிட்டான். அப்போ அவன் என்னை காப்பாற்றுமோ என்று சொல்ல அந்த அந்த மந்திரம் இந்த கதையில் விஸ்தாரமாக ருக்கேயத்துலாம் வருது. கஸ்யனோ நம்கா தமஸ்யாமதா ஆனாம் மனாமகின்னு ஆரம்பித்து அப்போ தான் தத்வாயாமி இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறார். இந்த மந்திரத்தை சொல்லணும்னு விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுக்க அந்த மந்திரத்தை சொல்லி விஸ்தாரமாக இந்த கதை முழுக்க இந்த அத்தியாயத்தில் வருது. அவனை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் மந்திரத்தை செலவு பண்ணி அதில் தபஸ் குறைஞ்சிடுச்சு. அப்புறம் மேற்க பார்த்து புஷ்கரத்தில் தபஸ் பண்ண போக அங்கே மேனகவரால் மேனகையோட குடுத்தனம் பண்ணி சகுந்தலைங்கிற பெண்ணை பெற்றால் அப்போ அந்த காமத்தில் கொஞ்சம் தபசு செலவாயிடுச்சு. திருப்பி தபஸ் பண்ண போகும்போது ரம்பையை கல்லா போன்னு செபிச்சார். அதில் தபசு போயிடுச்சு. ஒருத்தன் தபஸ் பண்ணும்போது காம கோப வசப்படக்கூடாது, அடுத்தவனுடைய சுகதுக்கத்துக்கு இவன் ஹெல்ப் பண்ணக்கூடாது. இவனுக்கே மந்திர சித்தியாகலை, நான் உனக்கு கேபிள் அடிக்கிறேன் காயத்து காட்டுறேன் நான் ஆரம்பக்கூடாது. அவன் பாதியில் தபசு செலவாயிடும். தபஸில் சித்தனான பிறகு எதுவும்னா பண்ணலாம். நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் அடுத்தவனுக்கு பண்ணுறேன்னு போய் கடைசியில் நம்ம மாட்டிக்க கூடாது. கடைசியில் கிழக்கா பார்த்து தபஸ் பண்ணுறார். ஒவ்வொரு இடத்துல தபஸ் பண்ணும்போது அவருக்கு ரிஷி, முதல்ல ராஜ ரிஷி, அவர் ரிஷி, அவர் மகரிஷி, இப்படி 3 இடத்துல பேர் வந்து கடைசியில் கிழக்கா பார்த்து தபஸ் பண்ணுவது தான் பிரம்மா வந்து இப்போ தான் பிரம்ம ரிஷிஸ்தம் நசந்தேகா இப்பயும் உடனே கொடுக்கல, அப்பயும் ஒரு டெஸ்ட்டு பண்ணினான். அவருடைய தபஸில் உலகமே ரொம்ப சிரமப்படுற டயத்தில் ஒரு வழியை தபசை முடிச்சுட்டு சாப்பிட போகிறார். அப்போ இந்திரன் ஒரு பிச்சைக்கார மாதிரி ஐயா சாப்பாடு வேணும்னு கேட்குறான். உடனே கோபம் வராமல் ஏன்னா ஒரு தபசு முடிஞ்சு எழுந்திருக்கும் போதே நமக்கே உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், எதாவது சாப்பிடணும்னு தோணும். நம்ம பசியில் நம்மளே கஷ்டப்பட்டு சாப்பிடலாம் போகும்போது சில பேர் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம சாப்பிட்ற இடத்துல கரெக்டாக பிச்சைக்காரன் ஐயா ஏமா சில பேருக்கு கோபம் வரும். அப்போ கொடுக்கறது நல்ல குணம். அது மாதிரி கொடுத்துட்டார் விஸ்வாமித்தர் கொடுத்த உடனே தேவர்கள் பிரத்யட்சமாகி நீ பிரம்ம ரிஷி ஆகிட்டீர் என்று சொல்ல விஸ்வாமித்திரர் ஒத்துக்கலை. எனக்கு வசிஷ்டர் வந்து வசிஷ்டோமாம் புருவத்துக்கு அவர் வந்து என்னை ஒத்துக்கணும். வசிஷ்டர் வந்து பிரம்ம ரிஷித்வம் ந சந்தேகா அப்படி சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணினார்கள்னு விஸ்வாமித்திரர் கதையை சொல்லி உடனே ராமர் சந்தோஷப்பட்டு எல்லாரும் ராத்திரி ரெஸ்ட் எடுத்திருந்தார்கள். அடுத்த நாள் காலம்பர ராமர் மிதிலா நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அதை அழகாக வர்ணிக்கிறார் கம்பர். சீதா கல்யாணத்தையும் சொல்லுவோம். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார்